ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூப்ளிகேட் மனிதன். ஆக்சுவலி சின்ன வயசில் வந்து நான் கிரேடன் அது மாதிரி டாக் பெரிய பெரிய ஃபாரின் டாக்லாம் வளர்த்துருந்தேன். நடுவில் விட்டுட்டேன் சில இஷ்யூனால். அதாவது வீடு சேஞ்ச் பண்ணேன். அந்த இஷ்யூனால் டாகை வளர்க்கல. கொஞ்ச நாள் கழித்து சரி டாக் வளர்க்கலாம் இந்த இந்த காலகட்டத்தில்னு சொல்லும் போது சரி எப்பவும் ஃபாரின் டாக் தான் வளர்க்குறோமே, சரி ஒரு இந்தியன் டாக் வளர்க்கலாம்னு தோணுச்சு. நிறைய பேர் சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் அப்படிலாம் வளர்த்துருந்தாங்க. சரி இந்த இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ராம்பூர் ரவுண்டு. ஆமாங்க, அந்த ராம்பூர் ரவுண்டு ஆக்சுவலி உத்தரப்பிரதேசத்தில் ராம்பூர்னு ஒரு ஊர்லேருந்து வரவழைக்கப்பட்ட டாக் வந்த டாக். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் எடுத்துன்னு வந்தேன். ரொம்ப கஷ்டம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி எடுத்துன்னு வந்து. அதாவது அதனால் இதோட ரேட்டு வந்து அதிகம். சிப்பிப்பாறையோட இந்த இந்த ரேட்டை இந்த ஆக்சுவலி இதோட இது பார்த்திங்கன்னா ஸ்பீடு பார்த்திங்கன்னா சீட்டா வேகத்தில் போகும். அவ்வளோ ஸ்பீடு. இதோட மாறு வந்து அப்படியே இறங்கி கிடக்கும். செஸ்ட்டு அவ்வளோ இறக்கம் இருக்கும். ஆக்சுவலி எவ்வளோ செஸ்ட்டு இறக்கம் இருக்கோ டாகுங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடு போகும். ஆக்சுவலி நம்மளுக்கே நுரையீரல் பலமாக இருந்ததுன்னா அவ்வளோ மூச்சு வாங்காது சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்ட்ரென்த் இருக்கும். அது மாதிரி டாகுங்களுக்கும் அதே மாதிரி தான். ஸ்ட்ரென்த் அதிகம்னா இருக்கணும்னா நுரையீரல் பெஸ்ட்டாக இருக்கணும். அந்த வகையில் இதோட மார்போட இது வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆக்சுவலி உடம்பு இதெல்லாம் நல்லா தள்ளி வயிறுலாம் இழுத்து இருக்கும். இதோட ஒரிஜினாலிட்டி அதுதான். முகம் வந்து கூசாக இருக்கணும், வால் நல்லா நீட்டாக இருக்கணும். ராம்பூர் ரவுண்டு எப்பவும் பிரிண்டர் கலர், அதிகபட்சம் பிரிண்டர் கலர் தான் வரும். அந்த ராம்பூர்னால பிரிண்டர் கலர் தான். இந்த கலர் தான் ஒரிஜினல் கலரு. ஆக்சுவலி இதில் வரும் கலர்லாம் டிஃப்ரெண்ட். ஏன்னா நாட்டு நாய்ங்களாம் டிஃப்ரெண்ட் கலர் கண்டிப்பாக வரும். ஒரே கலரில் வரதெல்லாம் அது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட, அதாவது ஒரே பிரீடு வரத்துக்காக ஒரே கலரில் இனச்சேர்க்கை பண்ணி தான் வர வைப்பாங்க. இதுதான் ரியல். இந்த டாகை பற்றி வேறு என்ன சொல்கிறதுனா, போரில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டா அது மாதிரி அந்த லெவலில் ஸ்பீடாக ஓடி போய் சின்ன சின்ன தாக்குதல், குதிரையோட கால்களை கடிக்க, இது மாதிரிலாம் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ராஜா காலத்து அந்த சமயத்தெலாம். நல்லா ஸ்பீடாக ஏறுதுங்க. நல்லா ஒரு வந்ததுலேருந்து இவன் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கான். பேப்பில் நல்லா நைட்டானால் நல்லா முழிச்சுன்னு இருக்கா போல். ஆக்சுவலி இந்த டாகை பற்றி மேலும் நிறைய வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.